Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒரு வீடியோ தான். பிகாஸ் எனக்கு மேக்கப்பில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட சேனலில் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ், நிறைய பழைய லிப்ஸ்டிக்ஸ்லாம் இப்போ இருக்காது. பட் கண்டிப்பாக அப்போது இருந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் நிறைய நியூ எடிஷன் இருக்குது. ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நான் லிப்ஸ்டிக் வேர் பண்ணுவேன். இதே ஒரு 3 years பேக் நான் வந்து லிப்ஸ்டிக் பர்சனான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 3 இல்லை, ஒரு 6 years பேக் நான் லிப்ஸ்டிக் போட காரணமே என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான். ஸோ அவள் வந்து எப்போவுமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் வந்து வருவாள். அவள் தான் வந்து என்னை லிப்ஸ்டிக் போடுன்னு சொல்லி நான் லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சு இப்போ ஐ திங்க் ஒரு 6 yearsஸாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். பட் ஒரு 4 yearsஸாக தான் நான் ரெகுலராக ஒரு 3 yearsஸாக தான் நான் ரெகுலராக லிப்ஸ்டிக் போட்டு வெளியில் போனாலும் லிப்ஸ்டிக் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. ஸோ அதனால் என்னோடய ஃபேவரெட் அண்ட் என்னோட நிறைய ஃபேவரெட் ஷேட்ஸ் இப்போ இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் நான் எப்படி வாங்குவேன்னா பிரைட்ஸுக்கு வாங்குவேன். எனக்கு பிடிச்சதுன்னா நான் வச்சுப்பேன். மற்றதெல்லாம் பிரைட்ஸ்க்கு தான் வந்து ஃபுல்லாகவே பிரைட்காக தான் பர்ச்சேஸே நடக்கும். இப்போ வந்து எனக்காக நான் சில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய லைக் ப்ரைடல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாமல் எனக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக நான் வாங்கின லிப்ஸ்டிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த லிப்ஸ்டிக்ஸ். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொத்த மேக்கப் திங்ஸே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் இருக்கும். பட் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே ஃபுல்லாக என்னோடய லிப்ஸ்டிக்ஸ், அதாவது நான் கரண்ட்டாக ரெகுலராக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்ஸ். இது நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஷேட்ஸ் அப்படி தான் வாங்குவேன். இன்கேஸ் அதை நான் யூஸ் பண்ணலைன்னா கூட அதை தனியாக எடுத்து வச்சுட்டு எப்படியாச்சும் யூட்டிலைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். இதில் இருக்கிற மொத்தமே நான் வந்து நிறையன்னு சொல்கிறத விட டே டு டே பேசிஸில் பேஸ்ட் ஆன் மை கிளாத்திங் நான் வந்து யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்ஸ். மற்ற எல்லாம் வந்து தனியாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து இன்னொரு நாள் காமிக்கிறேன். அதெல்லாம் மோஸ்ட்லி ப்ரைடல் பர்பஸ்க்காக தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அது யூஸ் ஆகலை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரைடுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே புதுசாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவேன். நான் யூஸ் பண்ணுறதை மட்டும் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பிராண்ட் நியூ, லிட்ரலி பிராண்ட் நியூ அப்படின்னா நான் ஓப்பன் கூட பண்ணல, சும்மா வாங்கி ட்ரை பண்ணி அப்படியே வச்சிட்டேன்னா ஒரு 4 ஷேட் இருக்குது. 4 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் 2 வந்து ரெனேவோடது, 1 மார்ஸோடது, இன்னொன்று வந்து மிலான் கலர்ஸ் அதோடது. ஸோ இது 4மே நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச வந்து 2 ஷேட் இருக்குது. அண்ட் என்கிட்ட லிப் லைனர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிப் லைனர் தான் இருக்குது. ஒன்று வந்து இது என்னோடய ஃப்ரெண்ட், நான் சொன்னேன் இல்லை லிப்ஸ்டிக் போடுறதுக்கே காரணமான ஒரு தீன்ட்டு, அவள் தான் இதையும் எனக்கு கிஃப்ட் பண்ணா. ஸோ இது வந்து பர்கண்டி ஷேட் லிப் லைனர், MIBன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னல் மேக்கப். இது வந்து அவள் வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ இது அவளோட கிஃப்ட்டு. 2 லிப்ஸ்டிக் கூட அவளோட கிஃப்ட் இதுலேயே இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து மார்ஸோட லிப் லைனர், இது நான் வாங்கினேன். ஷேட் வந்து ரெட் டீஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற 2 லிப் லைனர்ஸ்னால் ஒன்று வந்து ஷேட் ரெட்டில் இருக்கும், ரெட் ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெரூன், ஒயின் அந்த மாதிரி ஷேட்ஸில் இருக்கும். ஸோ இந்த 2 லிப் லைனர் தான் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வித் நோ பர்டிகுலர் ஆர்டர்ஸ் என்னோட ஒரு 4 லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைக்காவோட லிப் ஆயில். இது ஆக்சுவலி ஒரு லிப் ஆயில் மாதிரி தான், ரெட் கலரில் இருக்கும். இது நான் வந்து ஆல்ரெடி நிறைய வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பேசிக்கலி இது என்னென்னா ஒரு லிப் கிளாஸு அந்த மாதிரி தான், ஒரு ஆயில், பெருசாக ஸ்டேலாம் இருக்காது. நீங்கள் சும்மா வந்து இப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட பிடிக்கல, ஹெவியாக போட பிடிக்கலனா இந்த ஷேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குங்குமம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இது லிப்ஸில் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலியாக, எனக்கு பெருசாக லிப் ஆயில்ஸ் பிடிக்காது. லிப் கிளாஸஸ் நான் யூஸ் பண்ணுவேனேகாண்டி எனக்கு பெருசாக லிப் ஆயில்ஸ் பிடிக்காது. இது வந்து ஆயில் கணக்கு தான். இது வந்து நைக்காவோட பிராண்டு. ஸோ நைக்காலேருந்து நான் வாங்கினது. எனக்கு பெருசாக அது பிடிக்காதனால நான் அது பெருசாக வந்து லிப்ஸுக்குன்னு யூஸ் பண்ண மாட்டேன், நெத்தியில் அப்படி யூஸ் பண்ணுவேன். ரேர் கேசஸில் நான் அது லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஷேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேராக யூஸ் பண்ணுறது தான். இப்போ அது ஆக்சுவலி ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் நியூ எடிஷன் வந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் பழைய லாஸ்ட்டில் தங்கிடுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேசிலரில் வந்து துல்லியன். இது வந்து ஒரு பர்கண்டி ஷேட்.
நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டிடுவா, ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். மேபி அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் காட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் அதில் நிறைய நான் வந்து இதில் இல்லாத நிறைய லிப்ஸ்டிக்ஸ் அதில் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆர் வேரியேஷன்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய நியூ எடிஷன் தான் இருக்கும் பழசை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நிறைய நான் தூர போட்டுட்டேன். ஸோ நியூ எடிஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் என்னோட ஓல்டு வெர்ஷன் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா கார்ட்டில் இருக்குது, செக் பண்ணி. நான் ஆயில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து லிட்ரலி ஆயில். என்ன ஒரு லைட்டாக வந்து ஒரு ரெட் கலரில் டிண்ட் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து டிண்ட் கிடையாது, லிப் ஆயில். ஸோ இது வந்து லாங் ஸ்டே அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஆயில் பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணல, பெருசாக லிப்ஸுக்கு யூஸ் பண்ணல. நான் சொன்னது வந்து இந்த டாஸலரோட துல்லியன் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக, இது வந்து எப்படின்னா உங்களுக்கு லிட்ரலி நீங்கள் மேக்கப் போட்டிருந்தாலும் சரி மேக்கப் போடலனாலும் சரி உங்களோட லிப்ஸில் இது சூப்பராக வந்து உங்களோட டோன் வந்து எடுத்து காட்டும். பட் என்னென்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ஸ்கின்னை வந்து மெச்சூர்டாக காட்டும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதை நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இது வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது பிடிச்சிருந்தது. பட் அட் த சேம் டைம் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் மெச்சூராக இது காமிச்சிது. அதனால் நான் அதை யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நான் யூஸ் பண்ணேன். பட் இப்போது வந்து நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து இதோட ஷேட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப் கிளாஸ், இது ஆக்சுவலி ஒரு டிண்டட் லிப் கிளாஸ். நான் இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியாக யூஸ் பண்ணதுன்னா இந்த ஷேட் தான். இது வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எனக்கு எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஷேட் எனக்கு பெருசாக சூட் ஆகலை. ஸோ அதனால் இது நான் ரொம்ப 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 கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி லிப் கிளாஸ் மாதிரி இல்லை, லைக் லிட்ரலி ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஷேட் பெருசாக செட் ஆகலைன்றதுனால நான் யூஸ் பண்ணலை. பட் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு இந்த மாதிரி ஷேட்ஸும் கொஞ்சம் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மேபி இது இப்போது கொஞ்சம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. பிகாஸ் இது ரொம்ப என்னோடய லிப்ஸில் போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப வாஷ்ட் அவுட் கலர் மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வியர்டான ஒரு லிப் கலர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் அதை யூஸே பண்ணல. பட் ஒருத்தங்க நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி காலி பண்ணுவேன். பட் திஸ் இஸ் த ஷேட். நெக்ஸ்ட்டு வந்து டாஸலர்லேருந்து ஷேட் நேம் தெரியல, நம்பர் தான் இருக்குது, DLC007. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு லிப் கலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ இது நான் வந்து அவாய்ட் பண்ணல, பட் மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கிறது. ஏன்னா நிறைய அந்த கிட்டில் அந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேலே வந்து சிலது இருக்கும், அதுதான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம்ல, அது கீழே போயிடுச்சு. அதனால நான் இதை யூஸ் பண்ணல. பட் எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல போடுறதுக்கு, ஐ மீன் லிப்ஸில் போடுறதுக்கு. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட ஃப்ரேக்ரன்ஸ். பிகாஸ் லிட்ரலி ஒரு வெண்ணிலா கேக் சாப்பிட்டா லைக் வெனிலா கேக் ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமேசிங்காக இருக்கும் இதோட ஸ்மெல். பட் இதோட கலருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பாயிண்டில் வந்து நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு நியூ எடிஷன் வர வர பழசெல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு. நான் வந்ததுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எதனா கலர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது ஸ்டே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours to 3 hours தான். நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கலைஞ்சிரும். ஷேட் வந்து DLC007 டாஸலர். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா லிப்ஸ்டிக் பிராண்ட் அண்ட் ஷேட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நைக்காவில் வாங்கினேன் அண்ட் மோஸ்ட்லி நைக்காவில் தான் வாங்கியிருப்பேன். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2-3 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக வாங்கியிருப்பேன். சிலது வந்து எனக்கு ஸ்மித் அண்ட் ஆப்லேருந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய பர்ச்சேஸ். அதனால் நான் லிங்க் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு பிராண்ட் அண்ட் ஷேட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டாஸ்லரோட ஷேட். ஸ்டேஸ் 929 ஒரு லிப்ஸ்டிக் விச் ஒரு டைமில் வந்து இன்டர்நெட்டையே வந்து நல்லா வைரலாக போயிட்டு இருந்துச்சு இன்டர்நெட்டில். ஸோ இந்த கிளாஸ் அண்ட் இந்த ஷேட் நான் வந்து என்ன நினச்சேன்னா இது வாங்கும்போது லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்ச கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ இது நான் வாங்கும்போது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்கினேன்.
பட் ஷேட் நான் தப்பாக போட்டேன், சொன்னாலும் நான் பிராண்டை குறை சொல்ல முடியாது. பட் இது வந்து செம்ம ஸ்டேவாக இருக்குது. ரொம்ப டார்க்காக நான் வாங்கிட்டேன், எனக்கு மேபி செட் ஆகலையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு 2 to 3 months பேக் நான் அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஷேட் யூஸே பண்ணல இன்னமும். மேபி இப்போது நான் இருக்கிற டோனுக்கு எனக்கு செட் ஆகுமோ என்னமோ எனக்கு தெரியல. பட் அப்போ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக இந்த ஷேட் பிடிக்கல. பட் இப்போ வந்து ஓகே அப்படி இருக்குது. பட் தெரில, எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணால் தெரியும். பட் மோஸ்ட்லி எனக்கு நான் இப்போ வச்சுருக்க ஷேட்ஸ் எல்லாமே சிமிலர் டோன்ஸில் இருக்குது. ஐ மீன் லைக் இதுவுமே வந்து பாருங்களேன், ரொம்ப வேரியேஷன்லாம் இல்லை, ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான். அண்ட் இந்த லிப் க்ளாஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இதோட ரேட் வந்து 599 என்னமோ தெரில எனக்கு. ஷேட் வந்து ஐ எம் ஹாப்பி 05. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கினேன். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து எந்த அளவுக்கு இது பூர்த்தி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் திஸ் ஷேட், இந்த ஷேட் நான் தான் போட்டேன், அதனால் நான் உங்களுக்கு குறையே சொல்ல முடியாது. மேபி இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேபி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரெகுலராக. பட் இப்போதைக்கு எனக்கு இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண தோணலை. வில் சி, மேபி இன் ஃபியூச்சர் எப்பயாச்சும் இந்த ஷேட்ஸ் பிடிக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டில் பிங்க்கை தவிர்த்து எந்த ஷேடுமே பிடிக்காது. பட் இப்போ ஃபுல்லாகவே ஐ மீன் லைக் அது மாதிரி நியூட் ப்ரௌன்ஸில் வந்து என்னோடய லைஃப்பை நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரில. நான் சொன்னேன்ல அந்த ஆயில் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு, இதனால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இதோட ஷேட், எஸ் இதுதான் இதோட ஷேட். இது வந்து லிட்ரலி டில் டேட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷேடுன்னு சொல்வேன். இன்சைட்டோட இந்த சூஸ் ஜாய் நிறைய நம்மளோட கெட் ரெடி வித் மீல நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, எனக்கு இந்த ஸ்மெல் பெருசாக பிடிக்காது, அவ்வளோவா பிடிக்காது. பட் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம லாங் லாஸ்டிங். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டா கூட டக்குன்னு இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து அழியாது, அந்தளவுக்கு லாங் லாஸ்டிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷேடு. இதுதான் நான் அப்ளை பண்ணியிருக்க ஷேடு. லைக் நம்மளோட ஸ்கின் டோனையே நல்லா எலிவேட் பண்ணி காட்டும், லிட்ரலி எலிவேட் பண்ணி காட்டும். அதனால் எனக்கு தி மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா நான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் சொல்லுவேன். எனக்கு ரேட்லாம் இப்போ கேட்காதீங்க, எனக்கு தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஷேட் வைஸ் இட்ஸ் அமேசிங் ஷேட். பட் என்னன்னா லிப்ஸை கொஞ்சம் ட்ரை ஆக்குற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் உங்களோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை போடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் உங்களோட லிப்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆக்கி விட்டுரும். பட் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஷேட்னா இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் க்ரையான். ஷேட் வந்து மல்பி வைன். இதுவுமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் அப்படி வச்சுருந்தேன். பட் இப்போது என்னென்னா லைக் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் கலர், டெக்ஸ்சர் வைஸ் நல்ல க்ரீமியாக வந்து உங்களோட லிப்ஸில் கிளைட் ஆகும். பட் ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு என்னமோ இதோட ஃபார்முலேஷன் பிரச்சனையா இல்லை லைக் என்ன எனக்கு சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி அப்ளை பண்ணால் பவுடராக வர மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் நான் அதை ஃபீல் பண்ணது கிடையாது. பட் இப்போ ஐம் ஃபீலிங் லைக் ஒரு மாதிரி அது யூனோ பவுடராக வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நான் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸ்டாப் பண்ணல, கம்மி பண்ணியிருக்கேன். லைக் நான் இன்னும் இதை ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் எக்ஸாக்டாக அது என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு. இஃப் நான் யூஸ் பண்ணியும் அது பவுடராக குடிச்சுன்னா டெஃபினட்டாக நான் அதை ட்ரை பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம பேசும்போது அந்த பவுடர் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. யூ காண்ட் கேரி இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் எனக்கு இது பெருசாக இப்போ பிடிக்கல. பட் ஷேட் வைஸ் எல்லாமே சூப்பர் ஷேட். இதுவுமே எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஷேட் தான், லாக்மியோட ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூடு ஷேட்ஸில் வரும், நியூட் ப்ரௌன் அந்த மாதிரி வரும். லைக் இதோட ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் அதெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டோன் வரும். சாரி, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். நான் ஏன் வளர்றேன்னு தெரியுமா? இப்போ டைம் லிட்ரலி 12க்கு மேலே ஆகுது, அதனால தான் கொஞ்சம் வந்து வளர்றேன். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் இதோட ஷேடு. இது நான் லிட்ரலி டெய்லி வேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அதை தான் நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வந்து அடியில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கை விட்டு என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு டைமில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஷேடில் இதுவும் ஒன்று. நான் வந்து ஒரு 4 ஷேடு தான் வந்து வேறு ஏதோ ஷேடு
மற்றபடி எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். லிட்ரலி இதுவும் ஒரே கலரு, இதுவும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌன்லேயே வச்சுருக்கேன், ஏன்னு தெரில. பட் இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேடில் நான் யூஸ் பண்ணுறது கூட கிடையாது. இது எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரில. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஏன் வந்து இவ்வளோ கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப டார்க் ஷேடாக ஃபீல் ஆச்சு. இன்னும் எனக்கு ஒரு ப்ராப்பர் அக்கேஷன் வரலன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுறதுக்கு. லைக் நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க, நமக்கு பிடிச்ச விஷயம் கிஃப்ட் பண்ணாங்கன்னா, எனக்கு அப்படி தான். உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள், அது யூஸ் பண்ணவே மனசு வராது. அதுலேயும் எனக்கு வந்து இவ வந்து இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணிட்டாளா, எனக்கு இதை யூஸ் பண்ண மனசு வரல. ஆக்சுவலி சொல்லணும்னா, ஐயோ லைக் என்ன யூஸ் பண்ணிட்டா காலி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது யூஸ் பண்ண தோணலை. நெக்ஸ்ட் புதுசாக வேறு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தோன்னா அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ இது ரீசெண்டாக இதுதான் புதுசாக வாங்கி கொடுத்தான்றதுனால நான் இதை யூஸ் பண்ண எனக்கு மனசு வரல. இப்போ இந்த வீடியோ நீ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, டூ கிஃப்ட் மீ லைக் ஒரு நியூ பிராண்ட் லிப்ஸ்டிக், ஸோ தட் நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதை கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டுவேன். நெக்ஸ்ட் நீ லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்கும்போது நான் வந்து அதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன், லைக் ப்ராப்பர் மெரூன் கிடையாது, ப்ரௌன் கூட மிக்ஸ் ஆன ஒரு மெரூன் மாதிரி பிங்க் அண்டர் டோனில் இருக்கும். இது எனக்கு இன்னுமே டு பி வெரி ஆனஸ்ட் எனக்கு இதை யூஸ் பண்ண ஒரு நல்ல அக்கேஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நமக்கு பிடிச்சவங்க கிஃப்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல அக்கேஷனுக்காக சேவ் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த வீடியோலையாச்சும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம். பிகாஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஏதாவது கெட் ரெடி வித் மீ பண்ணனா அந்த ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பட் உங்களுக்கு ஷேட் தெரியணும்னா திஸ் இஸ் த ஷேட். ஸோ ஃபார் நான் காமிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட்ஸில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு ஷேட்ஸ் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு லைக் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுதுன்றதுனால. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு கட் பண்ணிட போகிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பார்ட் 2வாக வந்து மற்ற ஷேட்ஸ் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய கெட் ரெடி வித் மீலாம் போடுறோம், அதுவே 30 minutes 25 minutes வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்ற வீடியோஸை நான் வந்து கட் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல, அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 இஸ் ஆன் த வே. ஸோ குயிக்காக உங்களுக்கு பார்ட் 2 நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். உங்களை நான் பார்ட் 2ல் பார்க்குறேன். பாய்.